விலங்கு சீரிஸ் டைரக்டர் பிரசாந்த் பாண்டிராஜ் அவர்கள் டிபோட் ஆக்டிங்கில், விலங்கு கோ டைரக்டர் விக்னேஷ் நடராஜன் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் விலங்கு வேர்ல்ட்லேருந்து ரிலீஸ் ஆன வாரண்ட் சீரிஸோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் ஆனது ZEE5 அவைலபிளாக இருக்குது. இதில் மொத்தம் 8 எபிசோட் அண்ட் ஒரு எபிசோடும் 30 to 40 மினிட்ஸ் ஓடக்கூடியது. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸ் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த சீரிஸோட ஸ்டோரி சினாப்சிஸை பார்த்துருவோம் வாங்க. எப்படியாவது தன் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடணும்னு இருக்கிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமையும் எழுத வைக்கிறாரு ஹீரோவோட அப்பா. எப்படியோ தான் மாமாவோட ரெக்கமெண்டேஷனோட போலீஸில் ஒரு கான்ஸ்டபிள் வேலைக்கு சேர்றாரு நம்ம ஹீரோ. ஒரு இன்னசென்ட் போலீஸ்மேனை இந்த சிஸ்டம் எப்படி மாற்றுது, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவர் என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கோத்ரூ பண்ணாரு, அவர் ஸ்டேஷனில் வர கேஸை அவர் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கேரக்டர் டிவன் ஸ்டோரியாக சொல்லப்பட்டது தாங்க இந்த வாரண்ட். 2022 ஒரு பக்கா கிரவுண்டடாக ரிலீஸ் ஆன விலங்கு சீரிஸ்லேருந்து மற்றும் ஒரு மாறுபட்ட படைப்பையே கொடுத்திருக்காரு டேரக்டர். ரைட்டிங்லேயே இன்னும் டவுட் பக்காவா இந்த கதையை செதுக்கியிருக்காங்க. ஒரு இன்னசென்ட் போலீஸ் ஆஃபீஸர் இந்த சிஸ்டம் அவனை எப்படி ரகடா மாத்துதுன்ற கேரக்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரொம்ப பயங்கரமாகவே காமிச்சிருக்காங்க. இது ஒரு சிங்கிள் ஸ்டோரி பேஸ் பண்ண கதையா இல்லாமல் கேரக்டர் ட்ரிவனா ஸ்டேஷனில் உள்ள பழைய கேஸ்லாம் எடுத்து தூசி தட்டி அதை எப்படி லீட் பண்ணுறாருன்றதை சுவாரஸ்யமாகவே காமிச்சிருந்தாங்க. விலங்கு மாதிரியே இதோட ஸ்டோரி வேர்ல்ட் கொஞ்சம் யூனிக்காகவும் அதே சமயம் எந்த சீரிஸ்லையும் படத்துலையும் பார்க்காத ஒரு ஃப்ரெஷ் ஃபீலையே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுது. வாரண்ட் கைதியை தேடி போகிற போலீஸோட ஜேர்னி என்ன மாதிரி மனிதர்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை ரொம்ப சூப்பராகவே டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன் செம ஹார்டிட்டிங்காக இருந்துச்சு. போலீஸ் மேனுக்கும் காமன் மேனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை டயலாக் மூலியமாகவே செம இம்பாக்டோடய கன்வே பண்ணியிருந்தாங்க. போலீஸ் இந்த சிஸ்டமில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத கிரவுண்ட் ரியாலிட்டியோட உண்மைக்கு நெருக்கமாகவே இந்த சீரிஸில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீரிஸோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நடுவில் சில இடங்களில் ஸ்லோனஸ் ஃபீல் பண்ண முடியுது. ரொமான்ஸ் போர்ஷன்லாம் கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஸ்பீட் பிரேக்கராக தாங்க அமைது. டயலாக்ஸ் அண்ட் லிப்சிங்கில் கூட சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது. ரைட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்த அளவுக்கு மேக்கிங்லேயும் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் காமிச்சிருந்திருக்கலாம். ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பிரசாந்த் பாண்டிராஜ் ஒரு அறிமுக ஹீரோவாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டிங்கே இந்த சீரிஸில் வெளிப்படுத்தியிருக்காரு. கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஒரு பரிமாணத்திலையும் அந்த கேரக்டரோட ஃபேஸை அற்புதமாகவே வெளிப்படுத்தியிருந்தார். பாலாஜி சக்திவேல் ஒரு அப்பாவா தன் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு அந்த ஸ்டாண்டில் நிற்கும் போதும் சரி, அதே பிள்ளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவரை மோட்டிவேட் பண்ணும்போதும் சரி, இந்த சீன்ஸ்லாம் செம்மையாகவே பண்ணியிருந்தார். இன்ஸ்பெக்டர் அருள்தாஸ் லாஸ்ட் எபிசோடில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தன்னோட கூட ஒர்க் பண்ணுற போலீஸ்க்கு ஒரு முக்கியமான கதை சொல்வார். அந்த ஸ்டோரியை ஸ்டேஜ் பண்ண விதமே எமோஷனல் டச்சோட நம்ம செமையாக ஹோல்ட் பண்ணிட்டாருங்க. தென் காளி வெங்கட் அண்ட் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸ். எந்த அளவுக்கு ரா அண்ட் ரியலிஸ்டிக் போலீஸ் வேர்ல்டை கேப்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி டீம். அண்ட் மியூசிக்குமே சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கணக்கச்சிதமாக போட்டிருக்காங்க. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் கிரவுண்டட் ஸ்டோரி, ஸ்லோ பர்னிங் ஸ்க்ரீன் பிளே, பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் அண்ட் ரியாலிட்டி இன் டீடைலிங். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஸ்லோனஸ் இன் சம் ஏரியாஸ், டயலாக்ஸ் அண்ட் லிப்சிங் இஷ்யூ அண்ட் லாட் ஆஃப் சினிமா லிபர்ட்டி. ஓவராலாக விலங்கு வேர்ல்ட்லேருந்து மற்றும் ஒரு யூனிக்கான சீரிஸான இது கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த கிரவுண்டட் வாரண்ட். சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் தி சீரிஸ் இஸ் 7 out of 10. Thank you guys.